நாம் எல்லாரும் எழுந்து நின்று அந்த வானத்தையும் இந்த பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையில் நம்முடைய கண்கள், 2 கண்களும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. அல்லேலூயா. ஒருநலப்படுவோமாக. இந்த ஆராதனை பகுதியில நாம் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி பார். அப்பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்னார். இந்த ஆராதனை பகுதியில கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, நம்முடைய தேவனே விடுவிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் விடுவிக்கிற நாமம். அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கூடி இருக்கிறோம். கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. நம் இயேசுவே சமாதான பிரபு, அவர் நீதியின் ராஜா, அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். இந்த கால வேளையில கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்ப என் தேவன் வல்லமையுள்ளவர், மிகுந்த சக்தி வாய்ந்தவர். ஓ மகிமை திஷகல்லகத்துரபகத்துடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி தட்டி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொள். இதோ மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். இந்த கடைசி நாட்களில் அவர் தாகம் உள்ளவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறது. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவார். ஆராதனை பகுதியில் கண்களை மூடுவோமாக. அங்கும் இங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீ கண்களை மூடி ஆராதிக்கும் போது ஒன்று கர்த்தரை நீ தரிசிப்பாய். தரிசனங்களை ஆண்டவர் தருவார். பரிசுத்த ஆவியை அவர் உனக்கு ஊற்றுவார். ஆவிக்குரிய வரங்களை உனக்கு தருவார். திடமனதோடு தேவ சமூகத்திலிருந்து கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்படு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பின்மாரியின் அபிஷேகம் ஏதோ மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மகிமை ஏதோ மாம்சமான யாவர் மேலும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகலகத்துரபகத்துடா. ஆவியில் நிரப்பிடுமே, அக்கினியாகி இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாக இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாகி இறங்கிடுமே, ஓ மகிமை அக்கினாவாக அமர்ந்திடுமே, சகலகதுரபகதுடா. வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக
ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக இறங்கிடுமே பெருங்காற்றாக வீசிடுமே அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறங்குவதாக அக்னினாவாக அமர்ந்திடுமே விடுவிக்கிற வல்லமை விடுவிக்கிற இயேசுவின் வல்லமை பாய்ந்திடுமே அக்னினாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே ஒரு பாத்துடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரா வடகுதிரை நினைச்சுக்கிறதானே என் பிள்ளையே ஒரு பாத்துடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரா வடகுதிரை ஏற்ற காலத்திலே என்னுடைய காரியத்தை உன் சரீரத்திலே வெளிப்படுத்துவேன் ஒரு பாத்துடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரா வடகுதிரை உனக்கு குறித்த காரியத்தை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுவேன் ஒரு பாத்துடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரா வடகுதிரை என் மீது நம்பிக்கையாயிரு ஒரு பாத்துடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரா வடகுதிரை என்னுடைய கருத்தை பிடித்துக்கொள் ஒரு பாத்துடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரா வடகுதிரை அப்பொழுது நான் உன்னுடைய கருத்தை பிடித்துக் கொள்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார் அதுவரைக்கும் அவனுடைய பலத்த கைக்குள்ள நீ அடங்கி இரு அல்லேலூயா கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார் Hallelujah. இன்னும் இன்னும் உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும் உங்களுடைய சத்தத்தை எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி கர்த்தரை துதிப்பாயாக முழு இதயத்தோடு தேவனை ஆராதிப்பாயாக நம்முடைய தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹல்லேலூயா ஆண்டவரே சுத்ரம் 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 எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே திக்க தரிசனம் உரைத்திடவே எலும்பு பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகள் சேனையாய் எழும்பி நின்றது உலர்ந்து போன எலும்புகளை ஆண்டவரே நீ உயிர்ப்பிப்பீராக தீர்க்க தரிசனம் உரைத்திடவே அக்கினியாகி இறங்கிடுமே
அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நான் உண்மையுள்ள தேவனாய் உங்க மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்ததுல நீ அநேக காரியங்கள்ல உண்மை இல்லாதவர்களாய் காணப்படுவது என்ன? உண்மையுள்ள மனுஷனை மாத்திரம் நான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால நான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு கொடுத்ததுல நீ உண்மையுள்ளவர்களாய் நீ காணப்பட ஜாக்கிரதையாய் இரு. நீ கடைசி பரியந்தமும் நான் உனக்கு கொடுத்ததுல உண்மையாக காணப்படுவாயானால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நல்லவர் ஆண்டவரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. ஆமென். நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர், மிகுந்த சக்தி வாய்ந்த தேவன். யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். தேவன் அவருக்கு கொடுத்ததில் நீ உண்மையா இருக்கிறாயா? உண்மையுள்ள மனுஷன் மாத்திரம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். தேவன் அவனுக்கு கொடுத்த சகல காரியத்திலும் உண்மையா இருக்கிறாயா? அவர் ஒரு நாள் வருவார். அவர் வரும்போது தேவன் நமக்கு தந்தது நான் உண்மையோடு இருந்தால் மாத்திரமே இயேசு சொல்லுவார், என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று எஜமானாகிய இயேசு அவர் சொல்லுவார். அவருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கவும் அவர் பரலோக ராஜ்யத்தில் இந்த பரலோக ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. அங்க போக வேண்டும் என்றால் தேவன் நமக்கு அவரை கொடுத்த ஒன்றில் கூட நீ தவறி போகக்கூடாது. கர்த்தர் கொடுத்த சகலத்தினி உண்மையா இருந்தால் மாத்திரமே அந்த ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்க முடியும். ஆகவே ஆவியானவர் பேசுகிறார். யாருக்கோ என்று நீ அசட்டை பண்ண வேண்டாம். தேவன் உனக்கு கொடுத்ததுல நீ உண்மையா இருக்கிறாயா? சிந்தித்து பார். ஒவ்வொருவரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக ராஜாதி ராஜா அவருக்கு முன்பாக ஒரு நாள் நாம் எல்லாரும் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே அவரை நாம் சந்திக்கும் போது தைரியம் உள்ளவர்களாய், ஒரு தகுதி உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்க எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்கிறது? இந்த தைரியம் உனக்கு இருக்க வேண்டும் என்றால் தேவன் நமக்கு தந்ததுல ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையா இருக்கிறோமா? நாம் இந்த வேலை சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தேவன் உண்மையா இருக்கிறார். உண்மையிலேயே அவர் உண்மையா இருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார்னா அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய், வல்லமையுள்ளவராய், மிகுந்த சக்தி வாய்ந்தவராய் இருக்கிறார். ஆனா தேவன் நமக்கு தந்ததுல நம் உண்மையா இருக்கிறோமா? தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை சரியான ஒழுக்கத்துல சொல்லி கொடுத்து நாம் இந்த விஷயத்துல உண்மையா இருக்கிறோமா? கணவனுக்கு முன்பாக ஒரு உண்மை உத்தமம், மனைவிக்கு முன்பாக உண்மை உத்தமம், ஒவ்வொருவரும் நாம் காணப்படுகிறோமா?
உண்மை உத்தமம் உள்ளவர்களே மாத்திரமே எஜமாண்டி சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க முடியும். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறது? நாம் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனை, உண்மையுள்ள தேவனை நாம் பின்பற்றுகிறோமா? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எந்த நிலவரத்தில் இருக்கிறது என்று இந்த கால வேளையில் அவரவரை சற்று நேரம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அந்த ஆராதனை பகுதியில் அங்குமங்கு வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடும்போது தான் ஒரு நலப்பட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தரை நாம் தரிசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவன் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். அவர் விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. குற்றம் குறைகள் யாவையும் போக்குற தேவனாயிருக்கிறார். அண்டோரே ஷகல்ல கதுரப கதுடா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஓ ஷகல்ல கதுரப கதுடா. வாயை திறந்து நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். அல்லேலூயா. ஷகல்ல கதுரப கதுடா. தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆராதனை பகுதியை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. பரிசுத்தம் உள்ள ஜனங்களை, உண்மையா ஜீவிக்கிற ஜனங்களை மாத்திரம் சேர்க்க அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். அல்லேலூயா. மே ஷகல்ல கதுரப கதுடா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். இந்த சாயலாய் மாற்றுங்க. எங்களுடைய ஒவ்வொரு குற்றம் குறைகள் யாவையும் இந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் நீக்கி சுத்திகரிக்கட்டும். சாயலாய் விண்ணில் நிர்பலிப்படும் வேளையில் முகமுகமாய் உம்மை காணுவே. விண்ணில் நீர் வெளிப்படும் வேளையில் முகமுகமாய் உம்மை காணுவே. குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். விண்ணில் நீர் வெளிப்படும் வேளையில் முகமுகமாய் உம்மை காணுவே. விண்ணில் நீர் வெளிப்படும் வேளையில் முகமுகமாய் உம்மை காணுவே. குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, குற்றம் குறை யாவும் போக்கிடுவே. முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். போக்கிடுவே, முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவீர், முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவீர், முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவீர், முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவீர், முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். குற்றம் குறை யாவும் போக்கிடுவீர், முற்றும் என்னை மாற்றும் உம் சாயலாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவோமாக. ஹல்லேலூயா.
ஆண்டவரே குற்றம் குறை யாவையும் அவர் போக்குவார். முற்றிலும் தேவனுடைய சாயலாய் நம்மை மாற்றுவார். தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியம் நாம் செய்ய தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. எத்தனோ காரியத்தில் நீ குறைவுள்ளவனாய் நீ காணப்படலாம். ஆனாலும் நிறைவான தேவன் வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். உன் இதயத்தில் முழுமையான ஒரு நிறைவு இருக்கிறதா? அப்படி நிறைவு இருந்தா தேவன் உனக்குள்ள வாசம் செய்கிறார், உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள ஒரு குறைவு இருக்குமானால் நீ தேவனிடம் நீ கேள், நிறைவான தேவன் எனக்குள்ள வந்து வாசம் செய்யுங்க என்று நீ சொல்லு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம் எத்தனை பேர் நாம் காணப்படுகிறோம்? நாம் அழைக்கப்பட்டிருப்பது பெரிய காரியம் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோமா? நாம் சிந்திப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, ஓ மகிமை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த தேவனுக்கு மகிமை. காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஒட்டிடுமே உம் வல்லமையே இந்த நாளே எங்கள் மேலே, ஒட்டிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே, வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட சகல கதுரபகதுரா. அபிஷேகம் ஊற்றுமே, அபிஷேகத்தை ஊற்றுங்க. கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை அவர்களுக்கு நீ வைத்தது அபிஷேகம் வெளிப்படுவதாக. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, விளங்கட்டும். சகல கதுரபகதுரா. எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. ஹல்லேலூயா, சகல கதுரபகதுரா. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. சகல கதுரபகதுரா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் சதா காலமும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னாரே. நம்முடைய தேவன் ஜெயமாய் வழி நடத்துவார். ஒவ்வொருவரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், சகலத்திலும் இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ள, உன் இருதயத்தில் அவர் ஆளுகை செய்யாம அந்நிய பாச அடையாளத்தோடு நீ அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த போது இரண்டாவது பரிசுத்த ஆவியை வந்து ஒவ்வொரு மேலும் ஊற்றுகிறார். அல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். உனக்கு அறிவு, திறமை சகலமும் இருக்கலாம். தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கா? சிந்தித்து பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னார், இதோ மாமிசமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொன்னாரே, நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்தாரே. இது நாம் ஜீவிக்கிற காலம் கிருபையின் காலம், பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இதோ மாமிசமான யாவர் மீதும் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார், தாகம் உள்ளவன் மேல் ஊற்றுகிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கேள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அபிஷேகம் உனக்குள்ள பூர்ணமாய் பரிபூர்ணமானது தேவன் உனக்குள்ள இந்த அபிஷேகம் உன் இருதயத்தில் ஊற்றப்பட்டாதான் சகிப்பு தன்மை உனக்கு வரும். அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். நம்பிக்கை, விசுவாசம் இவைகளில் அன்பே பெரியது. அன்பின் தேவன் உன் இருதயத்தில் ஊற்றப்பட உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ வழியாக ஒப்புக்கொடு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தது நல்லதுதான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாச அடையாளத்தோடு நீ பெற்றுக்கொள். அந்நிய பாசை என்பது தேவனுடைய நமக்கு கொடுத்த ஒரு அடையாளம், ஒரு முத்திரையாய் இருக்கிறது. அந்நிய பாசை பெற்றவங்க ஒவ்வொருவரும் அந்நிய பாசையை நாம் பேசுவோமாக. அந்நிய பாசையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாசை பெற்ற ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புவோமாக. அந்நிய பாசை பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் விரும்புவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மாமிசமானவன், மாமிசமான யாவர் மீது ஊற்றுவேன் நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்க. ஞானஸ்தானத்தை மூலமா உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். நான் அநேக காரியங்களை உண்மை இல்லாதவளாய் காணப்பட்டாலும் நீர் உண்மையுள்ள தேவன். நீங்க வாக்கு பண்ணினதை அதை நிறைவேற்ற நீ வல்லமை உள்ளவர். ஆபிரகாமை போல நாம் விசுவாசிக்க வேண்டும். என் தேவன் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணினதுல அவர் உண்மையுள்ளவர் என்று முழு நிச்சயமாய் முழு உறுதியோடு விசுவாசித்து அவன் வல்லவன் ஆனான் பார்த்தோம். ஷகல்ல கதுர பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஷகல்ல கதுர பக்கத்துடா. அந்நிய பாஷையை பேசி தேவனோடு நாம் பேசுவோமாக. தேவனும் கொடுத்ததுல உண்மையாயிரு. அந்நிய பாஷையை பேசும்போது அவனுக்கு தீர்க்க தரிசன வரங்களை தருவார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தலையிலே கரங்களை வைக்கும் போது அவர்கள் அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, ஹல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடா. பரிசுத்த ஆவி பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்து. இப்பொழுது நிறைவான தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆளுகை செய்யுங்க. இதோ மாமிசமான யாவர் மீது என் ஆவியை போற்றுவேன் என்று சொன்னவர் நீர் உண்மையுள்ள தேவன். இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்க.
கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க. கேளுங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொன்னபவரே நீர் உண்மையுள்ளவர். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்க. ஜீவன் அதிகாகிய ஆவியானவரே, ஒவ்வொருவரை நோக்கி நீங்க கடந்து வாங்க. ஒவ்வொருவருக்குள்ள நீங்க பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. அல்லேலூயா. தேவன் தருவார் என்று அவருடைய நாமத்தில் நம்பிக்கையோடு இரு. அவர் உன் ஜீவியத்தில் அற்புதங்களை செய்வார். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு என் தேவனே, நீரே என் நம்பிக்கை. புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் அறிக்கை செய்வோம். நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி அசைத்து காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக, எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பகுதியெல்லாம் தொடர்ந்து முடிய வல்லமை வெளிப்படட்டும். நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.